ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவிக் நாலேஜ் ஹப். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொழிவாரிய அடிப்படையில் எப்படி மாநிலங்கள் உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபாசில் அலி குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்துட்டு மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 7வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 1956ல மொழி அடிப்படையில நம்ம ஒரு 14 மாநிலங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த 14 மாநிலங்கள் இங்க கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் 6 யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? அதாவது 1956ல 6 யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ என்ன மாநிலத்துக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரு மாநிலம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்துட்டு அதிகார பகிர்வு இருக்கும். மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இடையே அதிகார பகிர்வு இருக்கும். யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் நேரடியாகவே இதை நிர்வாகம் பண்ணும். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா, ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மாநிலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வளர்ந்த ஒரு குழந்தை மாதிரி, இந்த யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது ஒரு கை குழந்தை மாதிரி. கண்டிப்பா ஸ்பெஷல் கேர் தேவைப்படும். அப்படிங்கிற காரணத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இது தன்னோட கையிலேயே வச்சிருப்பாங்க, நேரடியா நிர்வாகம் பண்ணுவாங்க. இதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஸோ நம்ம 1956ல வந்துட்டு ஒரு 14 மாநிலம், ஒரு 6 யூனியன் டெரிட்டரிஸ் உருவாக்கிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல 28 மாநிலம், 8 யூனியன் டெரிட்டரிஸா இருக்கு. அது எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பாம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 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 மாநிலம் தான் ரெண்டா பிரிஞ்சிச்சு. எப்போ அப்படின்னா 1960ல 1960ல குஜராத்தி மொழி பேசக்கூடிய மக்களுக்கென்று குஜராத் மாநிலமும், மராத்தி மொழி பேசக்கூடிய மக்களுக்கென்று மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லியும் உருவாக்குனாங்க. குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு 15வது மாநிலம் குஜராத் அப்படிங்கிறது. ஸோ மகாராஷ்டிரா அப்படிங்கிறது 16வது மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் பாம்பேயை நம்ம எடுத்துட்டு அந்த இடத்துல மகாராஷ்டிரா அப்படிங்கிறத நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ அந்த கணக்கின்படி குஜராத் அப்படிங்கிறது 15வது மாநிலமா உருவாகிருக்கு. எப்போ? 1960ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு 3 யூனியன் டெரிட்டரிஸ் உருவாக்கியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, 10வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 10th CAA, 12th CAA and 14th CAA. 10வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 12வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 14வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். இது எப்போ அப்படின்னா 1961ல தாத்ரா நாகர் ஹவேலி, 12th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1962ல கோவா, டாமன் அண்ட் டையூ, and 14th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1962 1962ல புதுச்சேரி. ஸோ புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 யூனியன் டெரிட்டரிஸ் இங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஸோ இந்த 3 யூனியன் டெரிட்டரிஸ் ஆட் பண்றப்போ மொத்தம் 9 யூனியன் டெரிட்டரிஸா மாறும். ஸோ என்னென்ன? 7வது யூடி, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் கோவா, டாமன் அண்ட் டையூ. நெக்ஸ்ட் புதுச்சேரி. ஸோ இப்படி 9 யூனியன் டெரிட்டரிஸா நம்மளுக்கு மாறுச்சு. ஸோ 1962ல வந்துட்டு புதுச்சேரி, கோவா, டாமன் டையூ அண்ட் 1961ல தாத்ரா நாகர் ஹவேலி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1963ல அஸ்ஸாம்ல இருந்து ஒரு மாநிலம் பிரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா நாகாலாந்து அப்படின்னு சொல்லி, தமிழ்ல நாகாலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல நாகாலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு குஜராத்துக்கு அப்புறம் பிரிஞ்ச மாநிலம். ஸோ 16வது மாநிலமா இது உருவெடுத்துச்சு. ஸோ நாகாலாந்துல என்ன அப்படின்னா, இந்த நாகா மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த நாகா மலைத்தொடர்களையும் டியூன்சங் பகுதிகளையும் ஒன்னா இணைச்சு அஸ்ஸாம்ல இருந்து நாகாலாந்து அப்படிங்கிற
ஒரு மாநிலம் பிரிச்சு கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதன் அடிப்படையில நாகாலாந்து அப்படிங்கிற இந்த மாநிலம் 16வது மாநிலமா உருவெடுத்துச்சு. எந்த வருஷம் அப்படின்னா 1963. அதுக்கப்புறம் 1966ல பஞ்சாப்ல இருந்து ஒரு மாநிலம் பிரிஞ்சிச்சு. இந்த இந்த ஸ்டேட் ரெண்டா பிரிஞ்சிச்சு. என்னென்ன அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. அதாவது பஞ்சாபி மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பஞ்சாப், ஹிந்தி மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஹரியானா அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சாங்க. ஸோ இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீக்கியர்களுக்கு என்று ஒரு தாய் பூமி வேண்டும் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கும். அகாலிதள் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, அகாலிதள் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி தான் இந்த மூவ்மெண்ட்டை லீட் பண்ணியிருப்பாங்க. யார் முன்னிலையில் அப்படின்னா மாஸ்டர் தாரா சிங். ஸோ மாஸ்டர் தாரா சிங் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மூவ்மெண்ட்டை லீட் பண்ணியிருப்பாங்க. எந்த கமிஷன் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஷா கமிஷன். ஸோ ஷா கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க. பஞ்சாபி மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பஞ்சாப்னும், ஹரியானா ஹிந்தி மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஹரியானா அப்படின்னு சொல்லியும் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ இந்த டைமிங்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சண்டிகர் அப்படிங்கிற ஒரு யூனியன் டெரிட்டரியும் உருவாக்குவாங்க. 10வது யூடி. ஸோ பஞ்சாப்ல தான் இருக்கும். பஞ்சாப் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இதுதான் சண்டிகர். நீங்க இந்த வீடியோ பாக்குறப்போ பக்கத்துல இந்தியா பொலிட்டிக்கல் மேப் கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா இந்த வீடியோ போகும். ஸோ நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்க அந்த மேப்ல வந்துட்டு எங்கெல்லாம் ஸ்டேட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ அப்படி பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ 10வதா சண்டிகர் அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரியும் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1971ல ஹிமாச்சல பிரதேஷ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த யூனியன் டெரிட்டரிய ஸ்டேட்டா மாத்துறாங்க. ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்கிறது எப்பவுமே யூனியன் டெரிட்டரியாவே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எப்போ வேணாலும் மாநிலமா மாறலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு கை குழந்தை எப்பவுமே கை குழந்தையாவே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஓரளவுக்கு வளர்ந்துட்டாலே ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெஷல் கேர் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரிதான் ஹிமாச்சல பிரதேஷ் அப்படிங்கிற இந்த யூனியன் டெரிட்டரி 1971ல ஸ்டேட்டா மாறுது. அப்போ யூடிஸோட கவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா 9 மாறும். ஏற்கனவே 10 யூடி இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு ஹிமாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறது மாநிலமா மாறுறப்போ இங்க 9 மாறிடும். அப்போ என்ன என்ன ஏற்கனவே நம்மளுக்கு 17 ஸ்டேட் இருக்கு. 17 ஸ்டேட் இருக்கு. ஸோ 18வது மாநிலம் ஹிமாச்சல பிரதேஷ் அப்படின்னு சொல்லி உருவாகுது. ஸோ 18th ஸ்டேட் ஹெச்பி ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது 1971ல உருவாகக்கூடியது. 1972ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியால ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். என்ன அப்படின்னா அசாம் தான் நார்த் ஈஸ்ட் இந்தியா, அதாவது வடகிழக்கு மாகாணங்கள்ல வந்துட்டு அசாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. ஸோ 1972ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அசாம்ல இருந்துட்டு ஒரு 3 ஸ்டேட் உருவாகும். சரிங்களா? எப்போ 1972. ஸோ 1972ல ஏற்கனவே அசாம்ல இருந்து நாகாலாந்து அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் 1963ல பிரிஞ்சிருக்கு. ஸோ மறுபடியும் 1972ல அசாம்ல இருந்துட்டு ஒரு 3 ஸ்டேட் உருவாகுது. என்னென்ன அப்படின்னா மணிப்பூர், மேகாலயா அண்ட் திரிபுரம். சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த 3 ஸ்டேட்டையும் அப்படின்னா தமிழ்ல ஒரு நூல் இருக்கு, மணிமேகலை அப்படிங்கிறது. ஸோ இங்க என்னன்னா மணிமேகலை கியூப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மணி அப்படின்னா மணிப்பூர், மேகலை அப்படின்னு சொல்றப்போ மேகாலயா அண்ட் 3 ஃபார் திரிபுரம். ஸோ இது எல்லாமே 1972ல இந்தியால அசாம்ல நடந்த மாற்றங்கள், வடகிழக்கு மாகாணங்கள்ல நடந்த மாற்றம்.
ஸோ இந்த இந்த இயர்ல வடகிழக்கு மாகாணங்கள்ல ஒரு மேஜர் சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே நாகாலாந்துங்கிற இந்த ஸ்டேட் வந்துட்டு 1963ல அஸ்ஸாம்ல இருந்து பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1972ஆம் ஆண்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்டேட் பிரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1975ல சிக்கிம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம இந்தியாவோட இணைச்சிருக்கோம். ஸோ இப்போ நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே 1956க்கு அப்புறம் இந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே ஆர்டிகல் 3 படி இந்தியாக்குள்ள நடந்த மாற்றங்கள். இப்போ சொல்ல போற விஷயம் ஆர்டிகல் 2 படி நடக்கிற விஷயம். ஏன்னா சிக்கிம் அப்படிங்கிறது இந்தியால ஏற்கனவே இல்லாத ஒரு பகுதி. சோக்யால் மன்னரினுடைய அரச கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு பகுதி தான் சிக்கிம். சோ அந்த பகுதியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட இணைச்சாங்க. அதுக்கு 2 அமெண்ட்மெண்ட் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 35வது 35th CAA 35வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1974. இதன்படி ஆர்டிகல் 2A இன்செர்ட் பண்ணாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 2A இன்செர்ட் பண்ணாங்க. அதாவது சேர்த்தாங்க ஆர்டிகல் 2A. ஆர்டிகல் 2A என்ன சொல்லுது அப்படின்னா சிக்கிம் வந்து இந்தியாவோட ஒரு அசோசியேட் ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்லுது. அது என்ன அசோசியேட் ஸ்டேட் அப்படின்னா, இந்த இந்தியா பொலிட்டிக்கல் மேப் பாத்தீங்க அப்படின்னா சிக்கிம் கரெக்டா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கதான் சிக்கிம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப சின்ன ஒரு காரிடார். ஸோ இந்த வடகிழக்கு மாகாணங்கள் அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், ஸோ இந்த வடகிழக்கு மாகாணங்களை எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணக்கூடிய ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இந்த பகுதியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிக்கன் நெக் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சிலிகுரி காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சிக்கன் நெக் காரிடார்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த கோழியினுடைய கழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய ஒரு இதா தான் இருக்கும். ஆனா அந்த உடம்பையும் கழுத்தையும் இணைக்கிறதே அந்த பகுதி தான். அதை நம்ம திருகிட்டோம் அப்படின்னா கோழி இறந்து போயிடும். ஸோ அதே மாதிரிதான் இந்த பகுதியை வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியன் மெயின்லேண்டோட இந்த நார்த் ஈஸ்ட் பகுதி வந்துட்டு தனியா பிரிஞ்சு வந்துடும். சரிங்களா? தனியா ஈஸியா பிரிச்சிடலாம். ஸோ அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா சைனா இங்க ஆக்சுவலா ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ 1971ல தான் பங்களாதேஷா மாறுச்சு. மேல வந்து சைனா. ஸோ இந்த பகுதியை ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அந்த நேரத்துல சோக்கியால் மன்னர் வந்துட்டு இந்தியா கிட்ட ராணுவ உதவி கேட்கிறப்போ நாங்க வந்துட்டு அதே தான் சொல்றாங்க. ஏற்கனவே மகாராஜா ஹரிசிங்கிட்ட நேரு என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் இந்த இந்த டைமிங்ல இந்தியாவில வந்துட்டு யார் ரூல் பண்ணாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் தான். ஸோ இவங்க வந்துட்டு ரூல் பண்றப்போ இவங்க சோக்கியால் அரசர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்திய நாட்டினுடைய ராணுவம் இந்திய மக்களுக்காக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்திய மக்களா நாங்களும் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்கிறப்போ ஸோ 2 பேர் வந்துட்டு லோக்சபாக்கு நீங்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா 2 பேர் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராணுவ உதவி நம்ம கொடுத்தோம். ராணுவ உதவி எதன் அடிப்படையில் கொடுத்தோம் அப்படின்னா சிக்கிம் வந்து இந்தியாவோட ஒரு அசோசியேட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ராணுவ உதவி நாங்க கொடுத்தோம். ஸோ 3 விஷயம் வந்துட்டு இந்தியா கையில வச்சிருப்பாங்க. மித்ததெல்லாம் ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கும். நம்பர் 1 என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் அண்ட் நம்பர் 2 ஃபாரின் அஃபேர்ஸ், அதாவது தொலைத்தொடர்பு, அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை, அதுக்கப்புறம் பாதுகாப்பு டிஃபென்ஸ். ஸோ இவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம கையில தான் இருந்துச்சு. மித்த எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சிக்கிமோட அந்த அரச கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1975ல மக்கள் வாக்கெடுப்பு நடத்தினாங்க. எப்படி வந்துட்டு ஜுனாகத்ல வந்துட்டு மக்கள் வாக்கெடுப்பு நடத்தி நம்ம இந்தியாவோட அந்த பகுதியை சேர்த்தோமோ அதே மாதிரி சிக்கிம்லையும் மக்கள் வாக்கெடுப்பு நடத்தினாங்க. ஸோ மக்கள் வாக்கெடுப்பு நடத்தி தான் 1975ல சிக்கிம் வந்துட்டு இந்தியாவோட ஒரு ஒன்றிணைச்சாங்க. ஸோ அப்போ எத்தனாவது ஸ்டேட் இது சிக்கிம் அப்படிங்கிறது? ஏற்கனவே 18, 19, 20, 21. அப்போ 22வது ஸ்டேட் தான் சிக்கிம். 22வது ஸ்டேட் என்னதுங்க? சிக்கிம் அப்படிங்கிறது நம்ம 1975ல ஒன்றிணைச்சோம். சிக்கிம் 22வது மாநிலமா ஒன்றிணைச்சோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒன்றிணைச்ச உடனே இந்த ஆர்டிகல் 2A ரிப்பீல் பண்றாங்க. ஸோ ஏன் ரிப்பீல் பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த ஆர்டிகல் 2A கண்டினியூஸா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்துச்சு அப்படின்னா மற்ற ஸ்டேட்டும் வேற மாநிலங்களும்
எங்களுக்கும் நீங்க இனிமே அசோசியேட் ஸ்டேட் அந்தஸ்து கொடுங்க, மற்ற எல்லா துறைகளும் நாங்களே வச்சுக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 3 துறைகளே வச்சுக்கிற வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால ஆர்டிகல் 2A ரிப்பீல் பண்றாங்க. ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 2A கிடையாது. ஸோ சிக்கிம் இணைச்ச உடனே அந்த வருஷத்துலயே 1975லயே நம்ம ரிப்பீல் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1975ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 1987ல 1987லயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே இமாச்சல பிரதேசுக்கு நம்ம கொடுத்தாச்சு, ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா 1987ல கோவா அப்படிங்கிற இந்த யூனியன் டெரிட்டரிக்கு ஸ்டேட் அந்தஸ்து கொடுக்குறாங்க, மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க. யூடியில இருந்து ஸ்டேட்டா டிரான்ஸ்பர் பண்றாங்க. ஸோ ஏற்கனவே 22 மாநிலங்கள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 23வது மாநிலமா கோவா கொடுக்குறாங்க. ஸோ கோவாவோட அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டேட் உருவாகுது. என்ன அதே வருஷம் இன்னொரு 2 ஸ்டேட் உருவாகுது. என்னன்னா 24வது ஸ்டேட் வந்துட்டு கோவா, அருணாச்சல பிரதேஷ் அண்ட் மிசோரம். ஸோ இந்த அருணாச்சல் பிரதேசையும் மிசோரையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. NEFA. நெஃபா அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஃபிரான்டையர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட் ஃபிரான்டையர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க நெஃபாங்கிறது. ஸோ இது வந்துட்டு இந்த மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா உருவாக்குறப்போ இதை வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்தாச்சு, அருணாச்சல் பிரதேஷ்க்கும் மிசோரம்க்கும் கொடுத்தாச்சு. ஸோ நான் அதான் சொல்றேன் மறுபடியும், நீங்க இதை நடத்துறப்போ இந்தியா பொலிட்டிக்கல் மேப் கையில வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே நீங்க நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது அந்த சைனாவை ஒட்டி வரக்கூடிய அந்த பார்டர்ல இருக்கும். அதே மாதிரி மிசோரம் அப்படிங்கிறது கீழே மேகாலயாக்கு கீழே வந்துட்டு வரும். மேகாலயா, திரிபுராக்கு பக்கத்துல மிசோரம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க பொலிட்டிக்கல் மேப் வச்சு பாக்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பா நல்லா புரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2000 ஆண்டு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடந்துச்சு. என்ன அப்படின்னா 3 ஸ்டேட் உருவாகி இருக்கும். இந்த 3 ஸ்டேட்டுமே ரொம்ப பெரிய பெரிய மாநிலங்கள்ல இருந்து உருவாகி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மத்திய பிரதேஷ்ல இருந்து சத்தீஸ்கர் அப்படிங்கிற ஸ்டேட் உருவாகி இருக்கும். 26வது ஸ்டேட் சத்தீஸ்கர் 26 எந்த வருஷம் 2000. அதுக்கப்புறம் இந்த உத்தரப்பிரதேசல இருந்து ஒரு ஸ்டேட் உருவாகி இருக்கும். 27 ஸ்டேட் ஆயிருச்சா? உத்தரப்பிரதேசல இருந்து என்ன ஸ்டேட் உருவாயிருக்கும்? உத்தரகாண்ட் உருவாயிருக்கும். இது எத்தனாவது ஸ்டேட்? 27வது ஸ்டேட். ஸோ அதுக்கப்புறம் 28வது ஸ்டேட் என்ன அப்படின்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் பீகார்ல இருந்து ஒரு ஸ்டேட் உருவாகி, என்னது? ஜார்க்கண்ட். ஸோ 28 ஸ்டேட் உருவாகி இருக்கும். ஸோ இது எல்லாமே 2000ல நடந்தது. 3 ஸ்டேட்டுமே சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட். சத்தீஸ்கர் எங்க இருந்து பிரிச்சாங்க? மத்திய பிரதேஷ்ல இருந்து பிரிச்சு சத்தீஸ்கர் உருவாக்குனாங்க. அதே மாதிரி பீகார்ல இருந்து பிரிச்சு ஜார்க்கண்ட உருவாக்குனாங்க. உத்தரப்பிரதேசல இருந்து பிரிச்சு உத்தரகாண்ட் உருவாக்குனாங்க. ஸோ மொத்தம் வந்துட்டு 28 ஸ்டேட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா 2014ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆந்திர பிரதேசத்துல இருந்து தெலுங்கானா அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலம் உருவாகுச்சு. ஸோ இதுதான் 29வது மாநிலம் தெலுங்கானா. 29 மாநிலம். 28 மாநிலம் தானே இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ 29 மாநிலம் வருதே அப்படிங்கிற சந்தேகம் வருது தானே? எஸ். என்ன அப்படின்னா ஸோ 2019ல என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதை வந்துட்டு மாநில அந்தஸ்துல இருந்து நீக்கிட்டாங்க. அப்போ 29 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் குறைஞ்சு போச்சு. மொத்தம் எத்தனைங்க? 28 ஸ்டேட் தான் இருக்கு இப்போ இந்தியால. ஸோ இந்த ஜம்மு காஷ்மீரை உடைச்சதுக்கு அப்புறம் யூனியன் டெரிட்டரியில 2ஆ உடைச்சு போட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது ஒரு யூனியன் டெரிட்டரி. இப்போ ரீசெண்டா எலெக்ஷன் நடந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லடாக் இப்படி 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சாங்க. ஸோ யூனியன் டெரிட்டரிங்கிறது 8 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட் ஸ்டார்டிங்ல 1956ல உருவாக்குனது இப்போ வரைக்கும் யூனியன் டெரிட்டரியாவே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லட்சத்தீவு அப்படிங்கிறதும் இப்போ வரைக்கும் யூனியன் டெரிட்டரியா இருக்கு.
அதே மாதிரி டெல்லி அப்படிங்கிறது 1992ல நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படிங்கிறத மாத்தினாங்க. பட் இதுவுமே யூனியன் டெரிட்டரி கேட்டகரியில தான் இருக்கு. மணிப்பூரை ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி திரிபுராவுக்கும் ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்தாச்சு. ஸோ தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இது ரெண்டையும் ஒன்னா, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, கோவா டாமண்டையும், கோவாவுக்கு நம்ம ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்தாச்சு. பட் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. தாத்ரா நாகர் ஹவேலியையும் டாமண்டையுவையும் சேர்த்து ஒரே யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. ஸோ புதுச்சேரி அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரியா இருக்கு, சண்டிகர் அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரி இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ். அப்போ எத்தனை இருக்குன்னு பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 8. 1 2 1 minute. 1 2 3 4 and 5 6 7 8. ஸோ இவ்வளவுதாங்க. ஸோ வெரி சிம்பிள். 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களா இன்னைக்கு நாட்டுல இப்படிதான் இருக்கு. 1956ல உருவாக்குறப்போ 14 ஸ்டேட். ஸ்டார்டிங்ல வீடியோல நீங்க அப்படியே முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 14 ஸ்டேட் என்னங்கிறது இருக்கும். அதே மாதிரி 6 யூனியன் டெரிட்டரிஸ் உருவாக்கி இருந்தாங்க. அந்த 14 ஸ்டேட் இன்னைக்கு 28 மாநிலமா இப்படிதான் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி 6 யூனியன் டெரிட்டரிஸா இருந்தது 8 யூனியன் டெரிட்டரிஸா மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ இப்படி இருந்த இந்திய மேப் வந்துட்டு இப்படி மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். ஸோ மொழி அடிப்படையில மாநிலங்களை உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்குறப்போ சில யூனியன் டெரிட்டரிஸ் ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. சில மாநிலங்களை யூனியன் டெரிட்டரியாவும் மாத்திருக்காங்க. ஸோ என்னன்னு சொன்னேன், ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் உள்ள வித்தியாசமும் நான் ஏற்கனவே வீடியோலயே சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோல ஏற்கனவே இப்போ பார்ட் 1 சக்சஸ்ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட் 1 சார்ந்த விஷயங்களையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோல அடுத்த காணொலியில இருந்து நம்ம அடுத்த சாப்டர் பார்ட் 2 சிட்டிசன்ஷிப், நம்ம எல்லாம் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள், ஸோ நம்மளுக்கு குடியுரிமை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.